வெல்கம் டு மார்க்கெட் மேக்கர் செட்டப். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்கேல்பிங் டூல், அந்த ஸ்கேல்பிங் ஏரியாவில் இந்த நம்ம இண்டிகேட்டர் வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றத பற்றி ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த பேட்டர்ன்ஸ் பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். அப்போ தான் எந்தெந்த பேட்டர்ன்ஸ் எந்த லொக்கேஷனில் ஃபார்ம் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆல்ரெடி ஃபார்ம் ஆன பேட்டர்னை அடுத்த என்ட்ரிக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக இதில் 2 எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு சின்ன வீடியோ தான் இது, ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி தான் இருப்பேன். சரிங்களா, வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த செட்டப் பாருங்கள். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன், இது வந்து ஏஷியன் மார்க்கெட் ஓப்பனுக்கு முன்னாடியே நமக்கு செல்லுக்கு வந்து ட்ரைலிங் ஸ்டாப் கொடுத்துருக்கு. ட்ரைலிங் ஸ்டாப் கொடுத்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அது ட்ரைலிங் ஸ்டாப் ஹிட் ஆச்சுன்னா பேண்டுக்கு வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே போகும், திரும்ப கண்டினியூ பண்ணும் அடுத்து. ஆனால் இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் கொடுத்துட்டு அது ஹிட் ஆனதுக்கப்புறமா, பட் நம்ம இந்த இடத்துல என்ட்ரியில் இருக்க போகிறதில்ல, இது ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க போகிறோம் பை சைடுக்கு. இது அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப் ஹிட் பண்ணிவிட்டு நம்ம மார்க்கெட் கரெக்டாக ஓப்பன் அப்போ மேலே இந்த நமக்கு 3 கேண்டில் பேட்டர்ன் கொடுத்துருச்சு. 3 கேண்டில் பேட்டர்ன் சொல்லியிருக்கேன், ஒரு அப்பு, ஒரு டவுன், ஒரு அப்பு. ஸோ 3 கலர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்துடுச்சா? கரெக்டாக வந்துச்சுன்னா இந்த கேண்டில் கம்ப்ளீஷன்லேயே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை போட்டுட்டு இந்த லோவில் ஸ்டாப் லாஸை போட்டுட்டு என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட் எங்கே உங்களுக்கு அப்பரில் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கும், அந்த பாக்ஸ் நீங்கள் டார்கெட் வச்சிடலாம். ஸோ இதுதான் உங்கள் என்ட்ரி கேண்டில். இந்த என்ட்ரி கேண்டில் அப்படியே இங்கே எடுத்து டார்கெட் இங்கே வைங்க. இங்கே வேறு எதாவது இருக்கா? அதோ இந்த பிளாக் லைன் இருக்குல்ல, அந்த லைன் வச்சுருங்க டார்கெட். இந்த மாதிரி இந்த ஜோனில் இந்த மாதிரி லைன்ஸ் ஏதாவது பாஸ் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக அந்த லைனை டார்கெட்டாக வச்சிடலாம். ஸோ இந்த ட்ரேட் உங்களுக்கு ஒரு 1:4 உங்களுக்கு கொடுத்துருக்கு. போட்டதுலேருந்தே உங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பேக் வந்துட்டு இல்லை கொஞ்ச நேரம் உங்களை ஒரு மாதிரி மைனஸில் வச்சுட்டு அப்படிலாம் நம்ம ட்ரேட் செட்டப் கிடையாது. ஒன்று இடிச்சதுன்னா அடுத்த கேண்டில் வந்து ஸ்டாப் லாஸ் இடிச்சிடும், இல்லைனா மேலே போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ட்ரேட் செட்டப். இது வந்து மார்க்கெட் ஓப்பனிங் அப்போ எப்படி என்ட்ரி எடுக்கிறதுக்கான பேட்டர்ன். மார்க்கெட் ஓப்பனிங்கில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கிடைக்குது, நம்ம ஏற்கனவே டார்கெட் போவோம். அதுக்கு இந்த மாதிரி இது லோ ஓகே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும் போது தான் அது ட்ரையல் பண்ண சொல்லும். நம்ம டூல் வந்து என்ன சொல்லணும்னா, இதுக்கு மேலே லோ வந்து போகிறது கஷ்டம் அப்படின்னா அந்த அந்த மேக்ஸிமம் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அது ட்ரையல் பண்ண சொல்லும் உங்களை ஸ்டாப் லாஸ். அப்போ ட்ரையல் பண்ண சொல்லுதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த பக்கம் போகிறதுக்கான சான்சஸ் கம்மி, இதுக்கு மேலே கீழே போகிறது சான்சஸ் கம்மி, ஒருவேளை வெளியே வந்தால் இந்த இந்த ஒரு ப்ராஃபிட்டோட வெளியே வரலாம் அப்படின்றது தான் சொல்ல வருது. சரிங்களா, அது சொல்லும்போது நமக்கு எக்ஸாக்டாக மார்க்கெட்டும் நம்ம பேட்டர்ன் கொடுத்து பை சைட்லேயும் திரும்பிடுச்சு. அப்போது இப்போ என்ன சொல்லியிருக்கு, அடுத்த கேண்டில் என்ன பண்ணியிருக்குன்னா ட்ரையல் பண்ண சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே எஸ்எல் இருக்க போது இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இங்கே வரும். அதாவது எப்படி இருக்குன்னா, இப்போ ட்ரையல் பண்ண சொல்லிட்டு மார்க்கெட் இமீடியட்டாக கலர் சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. ரெட்லேருந்து பர்பிள் மாறல, டைரெக்டாக ப்ளூ மாறி இருக்குது. அப்போ ஸ்ட்ராங் பை. ஆனால் நமக்கு பேட்டர்ன் கேட்டால் இது பேட்டர்ன் இல்லை. ஏன்னா பிரேக் அவுட்டில் இந்த பேண்டை பிரேக் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன பேட்டர்ன் வரணும், ஆக்சுவலாக அடுத்த ஒரு ரெட் கேண்டில் வரணும். ரெட் கேண்டில் வரந்துருக்கா? ஓகே, ரெட்டு மிக்ஸ் ஆகிருக்கு, அதனால தான் பர்பிள் காட்டுது உங்களுக்கு. சரிங்களா, அதுக்கு அடுத்த கேண்டில் இது கம்ப்ளீட் ப்ளூ. இதுதான் நமக்கு பேட்டர்ன். இந்த 3 கேண்டில் பேட்டர்ன் இதுதான். இது வந்தவொடனே நம்ம என்ன பண்ணணும், பை போடணும். ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும்? ஒன்று இந்த கேண்டில் கீழே போட்டுக்கலாம். கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த கேண்டில் கீழே போட்டுங்க. ஏன்னா இந்த கேண்டில் ரொம்ப பெரிய கேண்டிலாக இல்லை, இது கூட கம்பேர் பண்ணுங்க. ரொம்ப பெரிய கேண்டிலாக இருந்தால் மட்டும்தான் இந்த என்ட்ரி கேண்டில் கீழே போடணும். இது ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை, அப்போது நார்மலாக தான் இருக்குது சைஸு, நீங்கள் இதுக்கு கீழே கூட போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா என்ன சொல்லுது மார்க்கெட், அடுத்த கேண்டில் வந்துடுச்சு. அடுத்த கேண்டில் என்ன சொல்லியிருக்கு, ட்ரையல் பண்ண சொல்லியிருக்கு. ட்ரையல் பண்ண சொன்னால் கண்டிப்பாக பண்ணிடணும்னு அர்த்தம். அதை மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள், ஏன்னா அது விஷயம் இல்லாமல் அது சொல்லாது. சரிங்களா, அது கால்குலேட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்லுது. ட்ரையல் பண்ண சொல்லியிருக்கு. அடுத்த கேண்டில் பார்ப்போம். ஸோ அடுத்த கேண்டில் ட்ரையல் பண்ண வந்துச்சு, பட் இல்லை, ட்ரையல் பண்ண சொல்லலை. ஸோ ஸ்டாப் லாஸ் நமக்கு இங்கே தான் இப்போதைக்கு. ஒன்று நம்ம டார்கெட் பண்ணோம், இல்லை அதோட ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும். ஸோ ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஹிட் ஆகலை, இன்னும் மார்க்கெட் மேலேயும் மூவ் ஆகலை. அதனால தான் இங்கே ட்ரையல் பண்ண சொல்லியிருக்கு போல். சரிங்களா, ஒரு வேளை ஹிட் ஆனால் அட்லீஸ்ட் நமக்கு லாஸில் இல்லாமல் பிரேக் ஈவனில் தான் நமக்கு எக்ஸிட் கொடுக்கும் இப்போதைக்கு. ஸோ மேலே இன்னும் ப்ரெஸ் போயிடுச்சு. இப்போ ட்ரையல் பண்ண சொல்லியிருக்கு, இப்போ ட்ரையல் பண்ணிவிடுங்க.
இப்போ ட்ரையல் இங்கே பண்ண சொல்லியிருக்கு. அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம டார்கெட்டே ஹிட் ஆகுதான்னு பார்ப்போம். டேரெக்டாக டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா ட்ரையலிங் தேவைப்படாது இல்லையா, முடிஞ்சு போகுது. டார்கெட் ஹிட் ஆகுதுச்சுன்னா ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் அடிக்குது, டார்கெட் ஹிட் ஆகுதான்னு பார்க்கலாம். ட்ரையல் பண்ண சொல்லியிருக்கு. அடுத்த கேண்டில் வந்துடுச்சு, ட்ரையல் பண்ண சொல்லியிருக்கு, பண்ணிவிடுங்க. இன்னும் டார்கெட் பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் இன்னும் ஓகே ஹிட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அதுவே ட்ரையல் பண்ண தான் சொல்லியிருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் ட்ரையல் பண்ணி கொண்டு போகிற உங்கள் டார்கெட் இங்கே தானே, இதுக்கு மேலே வர்றதெல்லாம் நம்மளது இல்லை. அதனால் தாராளமாக ட்ரையல் பண்ணி கூட கொண்டு போய் விளையாட்டாக வச்சு பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு தான் பார்க்கலாமே. ஹிட் ஆகுதா, என்ன ஆகுது, நம்ம ஹிட் ஆனாலும் நம்ம எக்ஸிட் பாயிண்டில் தான் அங்கேயே தான் இருக்குது. ஓகே, ட்ரையலிங் ஸ்டாப் இதுக்கு மேலே வச்சுருந்தா இந்த ஸ்டாப் நமக்கு கன்ஃபார்மாக ஹிட். சரி, புரியுதுங்களா? இவ்வளோ தாங்க. ஜஸ்ட் இது கலர் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கன்ஃபர்மேஷனோட உள்ளே போகலாம். நம்ம ஒரு ட்ரேட் செட்டப்போடு தான் போகிறோம். நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மிட்லைன்லேருந்து இந்த இடத்துக்கு டார்கெட் இருக்குது, இந்த இடத்துல செல்லிங் வந்து செல்லிங் கிளைமேக்ஸ் முடிஞ்சிடுச்சு நமக்கு இந்த இடத்துல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நமக்கு பையிங் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. டார்கெட் ஏரியா இந்த பாக்ஸு, இந்த பாக்ஸில் ரெஃபரன்ஸ் லைன் பிளாக் கலர் லைன்ஸ் இல்லை ப்ளூ கலர் லைன்ஸ் ஏதாவது பாஸ் ஆச்சுன்னா அந்த லைனை நம்ம தாராளமாக டார்கெட் வைக்கலாம். அந்த இடத்துல போயிட்டு அது எடுத்துரும். ஸோ கூட உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்க, இது யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களேவும் இதை பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் இப்போ கற்றுக்க வேண்டியது ரொம்ப கேண்டில் ஸ்டிக்ஸ் 2000 பேட்டர்ன்லாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட்டு 4 பேட்டர்ன் தான் நான் டெரைவ் பண்ணியிருக்கேன். அந்த 4 பேட்டர்ன் வந்தால் ட்ரேட் எடுத்தால் போதும். சரிங்களா? அந்த 4 பேட்டர்ன் என்னென்னன்ட்டு நான் ஒரு வீடியோ தனியாகவே போட்டிருக்கேன். அடுத்த வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு கொடுக்குறேன், அந்த பேட்டர்ன்ஸ் மட்டும் வச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் ஃபுல்லாகவே இதை பற்றி மேட்டுக்கும் மெயினாக இருக்கும். எந்த பேட்டர்ன் வந்தால் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணுன்றது பார்க்க பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பழகிடும். ஏதோ இந்த இண்டிகேட்டருக்கு நம்ம லைவ் சப்போர்ட் கொடுக்குறோம். இன்னும் சொல்ல போனோம்னா லைவில் நான் கூட இருந்து யாருமே இது வரைக்கும் லைவில் இண்டிகேட்டர் பை பண்ணுற பை செல் சிக்னல் கொடுக்குற யாரும் லைவ் சப்போர்ட் கொடுக்கறது கிடையாது. நான் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது ரெடி பண்ணது கம்ப்ளீட்டாக இது எப்படி ஒர்க் ஆகுன்றது என்னால் சொல்ல முடியும். எந்த இடத்துல இது எஸ்எல் அடிக்கும், எந்த இடத்துல அடிக்காதுன்னு உங்களுக்கு கைட் பண்ண முடியும் என்னால். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக என்னால் இதை புரிஞ்சு எனக்கு இதை என்ட்ரி எக்ஸிட் எங்களால் கைட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 1 மந்த் வந்து நான் வந்து இப்போதைக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? அதனால் தாராளமாக நீங்கள் இதை நம்பி யூஸ் பண்ணலாம். இது சொல்லியும் கொடுக்குறோம், இது என்ன செட்டப்பில் இது ஏன் ஒர்க் ஆகுன்றது சொல்லி கொடுத்து, அதுக்கு இண்டிகேட்டரும் கொடுத்து, அதை எப்படி என்ட்ரி இருக்கணும் கூட இருந்தும் ஒரு சப்போர்ட்டிங் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ. சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பேண்டுக்கு கீழே தான் இருக்குது. பேண்டுக்கு கீழே இருக்கும்பொழுதே நமக்கு க்ரீன் சிக்னல் அடிக்கடி, அதாவது பை சிக்னல் எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. தெரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னென்னா, இது இந்த பெரிய ரேலி வந்து முடிஞ்சு போச்சு. அப்போது பையர்ஸ் இங்கே வந்து ரெடி ஆகலாம் நம்ம. சரி, இப்போ பை பண்ணுற ஐடியா இருக்கும். இந்த இடத்துல நம்ம பை சிக்னல் எதிர்பார்க்கலாம். அப்போ இப்போது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேண்டுக்கு மேலே போயிட்டு உடனே ரிட்டர்ன் ஆச்சு. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போது இந்த கேண்டில் பை கேண்டிலே ஃபார்ம் ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த ரேஞ்ச் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா தான் நம்ம என்ட்ரி போக போகிறோம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் காலையில் இந்த டாப் போயிருக்கணும், இல்லை பாட்டம் வந்திருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் பாட்டம் வராமலே இப்போ இந்த இடத்துல பை சிக்னல் ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா இந்த டாப் தான் நமக்கு டார்கெட்டாக இருக்கிறதுக்கான அதிக சான்ஸ். பாட்டம் போயிருந்துச்சுன்னா ஓகே, பாட்டம் போனாலும் ரிட்டர்ன் ஆச்சுன்னா இங்கே டாப் தான் நமக்கு டார்கெட்டு. ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ இது ஒருவேளை இந்த பாட்டம் ரீச் ஆகாமலே இங்கே இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் தான் நமக்கு டார்கெட். சரிங்களா? ஓகே, இப்போது க்ரீன் சிக்னல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு என்ட்ரி போகலாமான்னா வேண்டாம். ஏன்னா இவ்வளோ தூரம் ரெட்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் வேறு. இந்த கலரை நம்பி நம்ம போக போகிறதில்ல. எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் நம்ம ட்ரேட் செட்டப்லேயே உள்ளே போய்க்கலாம். ஓகே, பிரேக் அவுட் ஆகலை, இன்னும் முடியல. அந்த ரேஞ்சே இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ரேஞ்ச் கிரியேட் ஆகிட்டு தான் இருக்குது, எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் அப்போ ரேஞ்ச் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது இன்னும். ஓகே, இந்த ஸ்டார் வருது இல்லையா, இந்த ஸ்டார்ன்றது பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ஸோ நமக்கு வந்து எக்ஸிட் மார்க் தேவைப்படுது இல்லையா, என்ட்ரி கொடுக்குது. ஓகே, எங்கே எக்ஸிட் ஆகுறது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. அதுக்காக தான் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கேன். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்குன்னா அது பாருங்கள். இந்த பெரிய கேண்டலில் கொடுத்துருக்கு, இந்த கேண்டலில் கொடுத்துருக்கு. இதை கிளியர் பண்ணிக்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். இதை ஏன் கிளியர் பண்ணாமல் காட்டுறேன் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ட்ரைலிங் ஸ்டாப் கொடுத்துருக்குன்றதை காட்டணும் இல்லையா செல்லுக்கு. இதெல்லாம் ட்ரையல் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க ஸ்டாப் லாஸ். அது வந்து இந்த மாதிரி ரன்னிங்லேயே கிரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி ரன்னிங்லேயே கிரியேட் ஆகும். இந்த கேண்டலுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம் நம்ம. இது அடித்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கு, இந்த ட்ரையல் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இப்போ க்ளோஸ் பண்ணாலும் ப்ராஃபிட் தான்.
ஸோ பாக்ஸ் முடிஞ்சிடுச்சு தெரியுதா, ரேஞ்ச் முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா இந்த பேண்டில் ரீடெஸ்ட் எடுக்கும்போது நமக்கு என்ட்ரி. ஆக்சுவலாக நம்ம ட்ரேட் செட்டப் அதுதான். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரேக் ஆகுதா, பிரேக் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு கேண்டில் நமக்கு வெளியே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேண்டில் பட்டு இந்த ரெட்டுக்கு மேலே திரும்ப போச்சு அப்படின்னா நமக்கு என்ட்ரி எடுப்போம். அப்படியே மேலே தான் போயிட்டு இருக்கு. ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. மார்க்கெட் ஓப்பனிங் அப்போ தான் எப்போவுமே என்ட்ரி வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் அப்போ ஓகே நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டு இருக்கு. மார்க்கெட் பேண்டு தொட்டிருக்கு. எங்கே இந்த என்ட்ரி வரும் அப்படின்னா, இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆன கலர் கேண்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ப்ளூ ஆயிருக்கு. இங்கே தான் இந்த 2 கேண்டில் வந்து நமக்கு ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் அப்படியே மார்க் பண்ணி கூட நீங்கள் என்ட்ரியை முன்னாடியே இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இந்த லெவலில் தான் நமக்கு என்ட்ரி வரும்ன்றது முன்னாடியே நமக்கு தெரியும். கரெக்டாக நம்ம பேண்ட் அந்த இடத்துக்கு வந்து நிற்குது. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டார்கெட் எங்கன்னா இந்த ஹை நமக்கு போயே ஆகணும் மினிமம் இல்லையா. அப்போ அந்த டார்கெட்டை நாம் செட் பண்ணிக்கலாம். இதுதான் டார்கெட். இப்போ இந்த ஹை ஏன் இவ்வளோ பக்கத்தில் இருக்குது, இதை வைக்காம ஏன் அவ்வளோ ஹைட்டில் இருக்க வைக்கிறீங்க, இது இங்கே தான் வரணும் ஆக்சுவலாக. அங்கே வராமல் முன்னே இப்போ ஹை இங்கே அப்டேட் ஆயிருக்கு. இந்த ஹை இது இந்த ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்குமே கூட சான்சஸ் இருக்கு இல்லையா. அப்போ நம்ம டார்கெட் வந்து ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்குது. இந்த லோ ரொம்ப பக்கத்தில் ஃபர்ஸ்ட் டார்கெட் வைக்காம செகண்ட் டார்கெட் மிடில், ஏன்னா இதோடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம வச்சிருக்கோம். ஓகே, டார்கெட் ஹிட்டு. இங்கே பாருங்கள், ட்ரைலிங் ஸ்டாப் உங்களுக்கு கொடுத்துட்டே போயிருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டலில் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, இங்கே போன ஸ்டாப் இருக்கு இல்லையா, இந்த 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 ட்ரையல் கொடுத்துருக்கு. இதோடைய ஸ்டாப்பு அடுத்து இங்கே ஹிட் ஆகலை. நமக்கு ட்ரைலிங் ஸ்டாப்பில் ஹிட் ஆகலை. இந்த லோ ஹிட் ஆகலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாப் தான் நமக்கு ஹிட் ஆகிருக்கு. ட்ரைலிங் ஸ்டாப் ஹிட் ஆயிருக்கு. ஆனால் நம்ம என்ட்ரிலே இல்லை ஆல்ரெடி. அது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம இன்னும் என்ட்ரிக்கே போகல. இதுக்கப்புறம் தான் போக போகிறோம். இந்த இடத்துல வந்து இந்த பேட்டர்ன் நமக்கு ஃபார்ம் ஆகுதா, ப்ளூவில் தான் இருக்குது. ஒரு தடவை பேண்டில் பட்டு இந்த க்ளோஸ் கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ட்ரி இப்போ போகிறோம். நம்ம என்ட்ரி இங்கே தான். நம்ம என்ட்ரி இங்கே. அந்த என்ட்ரிலேருந்து நமக்கு என்ன ஆயிருக்குன்னா கிளியராக வந்து மார்க்கெட் ரன்னிங் எடுத்து அப்படியே மேலே தான் போயிருக்கும். ஓகே, மேலே தான் போயிருக்கு. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ட்ரையல் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்த உடனே இந்த கேண்டில் வந்த உடனே ட்ரையல் பண்ண சொல்லிடுச்சு. அதாவது பிரேக் ஈவன்லையாவது போடணும். அட்லீஸ்ட் நம்ம ட்ரையல் பண்ணலனாலும் பிரேக் ஈவன்லையாவது தைரியமாக போட்டுக்கலாம். ஸ்டாப் லாஸ் அடித்தா பிரச்சனை இல்லை. திரும்பவும் நமக்கு என்ட்ரி, அதாவது நம்ம டைரெக்ஷனில் போகும்போதே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, ஆனால் திரும்ப மேலே போதே அப்படின்னு நினைக்காதீங்க. மேலே போச்சுன்னா திரும்ப உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துட்டு தான் போகும். பாருங்கள், இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, திரும்ப வரும்போது இந்த என்ட்ரி கொடுத்துட்டு திரும்ப தான் நமக்கு மேலே போயிருக்கு. அப்போது இந்த ஒருவேளை இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தாலும் அது இந்த பேண்டுக்கு வந்துடும். எப்போ உங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, இந்த கேண்டில் லோ உடையுதோ, அடுத்த என்ட்ரி நீங்கள் இந்த பேண்டில் எதிர்பார்க்கலாம். நம்ம கான்செப்டே அதுதான். சரிங்களா. இப்போ பாருங்கள், அதுக்கடுத்து இந்த இந்த எஸ்எல் ஹிட் ஆகலை. அதுக்கடுத்து எங்கே எஸ்எல் கொடுத்துருக்கு, இந்த கேண்டில் எஸ்எல் கொடுத்துருக்கு. ஆனால் அதுக்குள்ளே அடுத்த கேண்டில் மேலேயே போயிடுச்சு, நம்ம டார்கெட்டே ஹிட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்து இந்த 2 எக்ஸாம்பிளில் இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தெளிவாகவே சொல்லியிருப்போம். அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். இது என்னுடைய ஒரு 6 வருஷ உழைப்பு. இந்த 6 வருஷத்தில் நான் ரிசர்ச் பண்ணி மார்க்கெட் என்னென்னலாம் எங்கிட்ட திரும்புது அப்படின்றத வச்சு ரெடி பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஆக்சுவலாக உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இது முழுக்க முழுக்க நம்ம ஊரில் நானே ரெடி பண்ணது. வெளியே இடத்துல எங்கெங்கோ அல்கோன்னு சொல்லி பேர் வச்சு அதெல்லாம் நம்பி வாங்குறீங்க. இதில் நான் சொல்லியும் கொடுக்குறேன் இதை எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு. இதை நான் சொல்லிக் கொடுக்குற ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்க ஏற்கனவே இருந்தாலும் அவங்க கமெண்ட் பண்ணுங்கள், அவங்க ஃபீட்பேக்கை குரூப்பில் போடுங்க. இந்த இண்டிகேட்டர் இல்லைனா கூட அவங்களால ஒர்க் பண்ண முடியும். அந்தளவுக்கு தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இந்த இண்டிகேட்டர் எதுக்கு அப்படின்னா, ப்ளஸில் போகிற ஒரு ட்ரேடை பாதியிலே க்ளோஸ் பண்ணாமல் ப்ளஸில் ஆவரேஜ் பண்ணுற பழக்கம் வரணும். ப்ராஃபிட்டில் ஆவரேஜ் பண்ணுற ஒரு பழக்கம் வரணும் அப்படின்றதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் க்ரியேட் பண்ணது. இப்போ அது வந்து வெளியே நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் இன்னும் நான் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் இதில் என்னென்ன பண்ண முடியும். இப்போது போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கிடையாது. இந்த வாரத்தில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா. இந்த கலரிங்கில் பேட்டர்ன்ஸ் வந்து இன்னும் கிளியராக நான் வந்து என்ஹான்ஸ் பண்ணி தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இன்னும் என்னென்ன என்னால் பண்ண முடியுமோ, இன்னும் பெட்டராக என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் என்னால் டெரைவ் பண்ண முடியுமோ நான் பண்ணி அடுத்தடுத்து நான் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.